இந்தியாவோட மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஐபிஎல் இப்போ தாங்க நடைபெற்று முடிஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில் அடுத்த வாரத்திலேயே ஆரம்பிக்க இருக்குது ஃபுட்பால் வேர்ல்டு கப் சீரீஸ். ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களுக்கு ஃபீஸ்ட்டு தான் காத்துட்ருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஸ்டோனி ஸ்போர்ட்ஸ் வரிசையில் புதுசாக இப்போ இணைஞ்சிருக்கு இந்தியாவோட மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனம். ஆமாங்க, இந்திய ஸ்போர்ட்ஸ் மீடியா உலகத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நடந்திருக்கு. இத்தனை நாளாக சீரியல், சினிமா, நியூஸ்னு கலக்கிட்டு இருந்த நம்ம ஜீ தான் இப்போ ஃபார்முலா 1 கார் ரேஸ் வேகத்தில் ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்குள்ளேயும் கால் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் பேர் தான் யுனைடெட் 8 ஸ்போர்ட்ஸ். ஒரே ஒரு சேனல் இல்லைங்க, மொத்தமாக 4 சேனல்களை களமிறக்கியிருக்காங்க. யுனைட் 8 ஸ்போர்ட்ஸ் 1 and 1 HD, யுனைட் 8 ஸ்போர்ட்ஸ் 2 and 2 HD அப்படின்னு. சும்மா சாதாரணமாக வந்தால் யாராவது பார்ப்பாங்களா? அதுதான் வந்த உடனே ஒரு பெரிய சம்பவத்தையே செஞ்சுருக்காங்க ஜி. வர்ற ஜூன் 11, 2026 அமெரிக்கா மற்றும் கனடாவில் தொடங்க போகிற பிரம்மாண்டமான உலக கோப்பை கால்பந்து திருவிழாவை தான் இந்தியாவில் ஒளிபரப்புறதுக்கான உரிமையை ஜி மொத்தமாக தட்டி தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 2026 அடுத்த 10 வருஷத்துக்கு நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டிகளையும் ஜி நிறுவனம் தான் இந்தியாவில் காட்ட போகிறாங்க. ஃபுட்பால் மட்டும் இல்லை, கிரிக்கெட், கபடி, பேட்மிண்டன், குத்து சண்டைன்னு எல்லா விதமான விளையாட்டுகளுமே இந்த ஜியோட விளையாட்டு சேனல்களில் அடுத்தடுத்து ஒளிபரப்பாக இருக்குது. சரி, ஜியோட இந்த யுனைட் 8 ஸ்போர்ட்ஸ் சேனல் டிவியில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, லைசன்ஸ் கிடச்ச கையோடையே சேனலை லான்ச் பண்ணி லைவும் கொண்டு வந்துட்டாங்க. பெரும்பாலான டிடிஹெச் மற்றும் G5 OTT தளத்துலேயும் யுனைட் 8 ஸ்போர்ட்ஸ் கிடைக்குது. ஏற்கனவே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், சோனி ஸ்போர்ட்ஸ்னு சுற்றிட்டு இருந்த நம்ம ஆளுகளை இனி யுனைடெட் 8 ஸ்போர்ட்ஸும் கட்டி போட இருக்குது. இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனங்களான ஜியோ ஸ்டார், சோனி மற்றும் இப்போ ஜி எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்லேயும் கால் பதிச்சிட்டாங்க. இனிமேல் இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸில் சும்மா தீ பறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சரி மக்களே, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, ஃபுட்பால் பிடிக்குமா, உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் விளையாட்டு எது அப்படிங்கிறதையும், இப்போ லான்ச் ஆகியிருக்க யுனைட் 8 ஸ்போர்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலும் உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.